சக்தி வாய்ந்த கொட்டம் குளக்கரா தேவி அம்மன். பெண் வேடமிட்டு வந்த ஆயிரக்கணக்கான ஆண்கள் வினோத வழிபாடு. ஆச்சரிய ஸ்தல வரலாறு. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொட்டம் குளக்கரா தேவி கோவில் அமைந்திருக்கிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சமய விளக்கு என்ற திருவிழா கோலாகலமாக நடந்து வருகிறது. இத்திருவிழாவின் சிறப்பம்சமே ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண் வேடமிட்டு வழிபாடு நடத்தி வருகிறார்கள். இது குறித்த ஸ்தல வரலாற்றில் மாடு மேய்க்கும் சிறுவர்கள் கல் ஒன்றை எடுத்து தேங்காய் போன்று உடைத்த போது அதிலிருந்து ரத்தம் வந்ததாம். இது குறித்து ஊர்க்காரர்களிடம் சொல்ல பிரசன்னம் பார்த்தபோது அது வனதுர்கை என தெரிய வந்ததால் சிறிய கொட்டகை அமைத்து வழிபாட்டை தொடங்கியுள்ளனர். ஆரம்பத்தில் பெண்கள் மட்டுமே இந்த கோவிலில் வழிபட்டு வந்தனர் என்றும் அந்த சக்தி வாய்ந்த தேவியிடம் வேண்டிக் கொண்டால் வேண்டியது நிறைவேறும் என்பதால் பெண்கள் வேடமிட்டு கொண்டு ஆண்கள் பலரும் அந்த கோவிலில் வந்து வழிபட்டு பகவதி அம்மனின் அருளை பெற்று சென்று வந்தனராம். அன்று துவங்கி இன்று வரை ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாத இறுதியில் இந்த சமய விளக்கு பூஜையை நடத்துகின்றனர். 19 நாட்கள் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. கடைசி 2 நாட்கள் தான் கோலாகலம். இரவு முழுவதும் சமய விளக்கு திருவிழா. மக்கள் வெள்ளத்தில் அம்மன் ஊர்வலம். பெண்களை போல் புடவை, பட்டுப்புடவை, தாவணி போன்ற உடைகளை அணிந்து கைகளில் பாரம்பரிய முறையில் 5 திரியிட்ட விளக்குகளையும் மலர்களையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். Yeah, hi. Myself Kapil, and I'm from Mumbai. So the festival Chamya Vilukku is celebrated because in ancient times, village small kids were playing here, and they found some coconut. So they wanted to break the coconut and eat that coconut. So they found a stone. So they tried to break the coconut on that stone, but some blood came out from that stone, and their small kids got scared. So what they did, they went to the pujari, the saint, and they asked, so they told that there is some devotee power over here, like Adi Shakti, called as goddess Bhagwati. So you start worshipping her. So they started worshipping her, and what happened after worshipping her? That time there was no woman. So these small kids used to dress up as women, and they used to worship the goddess Bhagwati. So one day goddess Bhagwati directly came, and she gave the blessing that once in a year men should dress as women, cross dress, and worship me. I'll be very happy. So this is how this ancient tradition from Kerala started, and everyone started coming here and worshipping goddess Bhagwati. Yeah, thank you.